ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் தோசையில் உள்ளார ரோல் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்காக நம்ம ஒரு சைட் டிஷ் செஞ்சிட்ருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பன்னீரில் செய்ய போகிறோம். இதற்கு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா சன்னமாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சாஸ் சேர்க்க போகிறோம், அதனால் தக்காளியினுடைய அளவு கம்மியாக சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பு நல்லா ஹையில் இருக்குது. இதை 2-3 தடவை நல்லா பெரட்டி விட்டுடலாம். இப்போ தக்காளி சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கோம், நல்லா வெந்துடும். தேவையான அளவு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோடு சேர்த்து கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீண்டும் ஒரு முறை வதக்கி விட்டுடலாம். இது அடியில் படியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் மஞ்சத்தூள் தடவி ஒரு கிளறிட்டோன்னா தக்காளி நல்லா வெந்துடும் அப்படிங்கிறதுனாலே நம்ம மீண்டும் கிளறி விடுறோம். இப்போ மல்லித்தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா எல்லாமே நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த அளவுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை சேர்ந்து பச்சை வாசனை போகிற அளவு பெரட்டி விட்டுட்டு தண்ணி ரொம்ப கம்மியான அளவுக்கு லைட்டாக தெளித்து விடுற அளவு தான். வெங்காயமும் வெந்துடும், அது மாதிரி தெளித்து விடுற அளவுக்கு லைட்டாக தண்ணி சேர்க்குறேன். 1 நிமிஷம் இருந்தால் போதும். தண்ணி சுண்டிடும். நம்ம ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால. இதுக்கு ஒரு பன்னீர் பெரிய பீஸ் ஒன்று எடுத்துருக்கேன். அது கட் பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம். நான் கேரட் துருவலை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்ந்து 2 ஸ்பூன் தக்காளி சாஸும் 1 ஸ்பூன் சோயா சாஸும் சேர்க்குறேன். டேஸ்ட்டுக்காக தான். மீண்டும் சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கிரேவியாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கடைசியாக மீண்டும் 2 ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்க்குறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டில் தோசைக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். தோசையை சுட்டு அதுக்குள்ளே நம்ம இதை வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.